விவகாரம் தொடர்பான பார்வையை நம்மோடு பகிர்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநர் உரையை ஏன் ஆளுநர் தவிர்த்தார் என்பதற்கான விளக்கத்தில் உண்மைக்கு புறம்பான அம்சங்கள் அந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தது என்று அவர் சில தரவுகளை வெளியிட்டிருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? அதாவது உண்மையோ பொய்யோ ஒரு மாநில அரசாங்கம் தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை வாசிக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசனம் அவர்களுக்கு ஆளுநருக்கு விதித்திருக்கிற கடமை. அந்த கடமையை அவர் நிறைவேற்ற வேண்டும். இப்ப அவர் சொல்றது மாதிரின்னு சொன்னா ஆளுநரே உரையை தயாரித்து எடுத்துட்டு வர முடியுமாப்ப? ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கு அதற்கு மாநில அரசாங்கத்தினுடைய கூட்டு பொறுப்புக்கு தலைமை ஏற்பவர் என்பவர் தான் அவரே தவிர அவரே அமைச்சரவையாக செயல்பட முடியாது. ஆகவே அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது ஏற்கத்தக்கதல்ல. இரண்டாவது, தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்கிற வழக்கமான அவருடைய கருத்தை இந்த முறை அவர் வற்புறுத்தியிருக்கிறாரு. ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மரபு என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் நிகழ்ச்சிகள்லையும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தும் நிகழ்ச்சியுடைய நிறைவில் தேசிய கீதம் பாடப்படுவது என்பதுதான் மரபாக இருந்து வருகிறது. அது சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலையும் இந்த வழிமுறையை தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆளுநர் அறியாததல்ல. ஆகவே ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் என்கிற முறையில் இந்த மாநிலத்தினுடைய மரபுகளை வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆகவே அதற்கு மாறாக தான் பிடிக்கும் மொழிக்கு 3 கால் என்பதை போல அவர் தேசிய கீதம் தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதையும் தொடர்ந்து வற்புறுத்தி தன்னுடைய அரசியல் சாசன கடமையை நிறைவேற்றாமல் இருப்பதன் மூலமாக அவர் அரசியல் சாசனத்தை மீறி இருக்கிறார். தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறார். அந்த வகையில் அவர் வழக்கம் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவர் தமிழ்நாட்டில் ஆளுநராக நீடிப்பதற்கான எந்த உரிமையும் இல்லை என்று திரும்ப திரும்ப நாங்க வற்புறுத்திட்டு இருக்கிறோம். ஆகவே அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் பதவியேற்றிருக்கிற ஒரு நபர் அந்த கடமையை நிறைவேற்றாத போது அவர் ஆளுநராக தொடருவதற்கான எந்த விதமான தகுதியும் அவருக்கு இல்லை. நன்றி திரு சண்முகம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிகழ்வுகள் சார்ந்த விவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.